8வது எபிசோட்ல நம்ம பீட்டர் ஸ்கார்பியன் அடிச்ச அடியில சும்மா நார்நாரா பிஞ்சு கிடக்க அவனை ஆஸ்காப்க்கு கூட்டிட்டு வந்து தச்சு சரிப்படுத்துறானுங்க. அப்ப நம்ம ஆஸ்பானு, தம்பி நீ நினைச்சா ஒரே அடியில அந்த பூச்சியை படுக்க போட்டிருக்க முடியும், ஆனா நீ செய்யல, இனியும் இது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா பழி ஏன் மேலதான் வேணும், சோ யோசிச்சு முடிவுன்னு கிளம்பிடுற. அப்படியே கட் பண்ணா இங்கிட்டு மிலிட்டரி காமா ரேடியேஷனை வச்சு ஆக்டோபஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனை பிடிக்க வர அவன் வச்சிருக்க மொத்த பொருளையும் இறக்கி பூரா பையிலையும் போட்டு தள்ளி வெளியே போனா. நம்ம ஜெனரல் ராசு வழிய மறிக்க அவன் இவனை கண்டுக்காம கிளம்ப பார்க்க அப்பன்னு பார்த்து நம்ம தானே தலைவன் டோனி என்ன சிறப்பா தரிசனம் தர. அப்படி அவரை பார்த்த உடனே பைய சரண்டர் ஆகிடுறான். அப்படியே கட் பண்ணா இங்கிட்டு நம்ம கிரஷ் ஹோம்வொர்க்க முடிக்க பீட்டரை கூப்பிட அப்பன்னு பார்த்து கிரஷோட ஆளு வர நம்ம அக்காவும் நீ அந்த கேங்கை விட்டு வெளியே வந்தாதான் அவனை ஏத்துப்பேன், இல்லனா பிரேக்கப்னு சொல்ல அவனும் போடின்னு போயிடுறான். சரின்னு எல்லாம் முடிஞ்சு நம்ம பயலும் ஆஸ்காப்க்கு போக வந்ததுக்கு சந்தோஷம்னு ஆஸ்பானு பயல ஹாரி கிட்ட விட்டு போயிடுறா. அப்படி இங்கிட்டு நம்ம டானோட கேங்கு இடம் இல்லாம நடுத்தருவுல பிச்சைக்கார மாதிரி நிக்க அப்ப ஒருத்தன்ட்ட காசை கொடுத்து ஸ்கார்பியன் கேங்கு எங்க பொருள் வாங்கினாங்கன்னு இடத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணா இங்கிட்ட ஆஸ்காப்ல எவனோ கொள்ளையடிக்கிறான்னு சிக்னல் வர பயலும் இப்பன்னு பார்த்து எங்கிட்ட சூட் இல்லையேன்னு வருத்தப்பட நம்ம ஹாரியும் கவலைப்படாதே குழந்தாயின்னு 10 பொருத்தமும் பக்காவா இருக்கிற மாதிரி ஒரு சூட் எடுத்து காமிக்கிறான். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.